ஹலோ கைஸ், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். யார் இந்த அஜித் குமார்? மதுரையில் சாதாரணமாக ஒரு கோயிலில் ப்ரைவேட் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறவர். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நாள் ஒரு லேடி அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க. கார் பார்க் பண்ணுறதுக்கு. சரி, இவர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது கோயிலுக்கு தரிசனம் செய்கிறதுக்கு. இவருக்கு வந்து கார் ஓட்ட தெரியாதனால பக்கம் இருக்க ஒரு நபரிடம் கார் சாவியை கொடுத்து அவங்க எடுத்து நிறுத்திடுறாங்க. கோயில் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து கார் சாவி கேட்கும்போது நம்மளும் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் தொலைவு அவங்களும் போயிடுறாங்க. அந்த லேடியும் போயிடுறாங்க. அப்புறமேட்டு தான் தெரியுது காரில் இருந்த 10 சவரன் நகை காணும்னு சொல்லிவிட்டு அப்புறமேட்டுக்கு சரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்து இவரை விசாரிக்கும் போது எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாமல் இவரை நேரடியாக தூக்கிட்டு போய் விசாரிச்சதுனால, இவரையும் அவங்க தம்பி விசாரிச்சதுனால ஒத்துக்காங்க, உண்மையை ஒத்துக்காங்க எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிடுறாங்க. டார்ச்சர் பண்ணி நிறைய இடத்துல அடித்து கை கால்லாம் உடைச்சி, அதாவது அந்த என்னது இது மிளகாய் தூள் அதெல்லாம் கொடுத்து கொடுமைப்படுத்தி சாவடிச்சிட்டாங்க. ஓகேவா? சாவடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஏன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவரும் பார்த்தீங்களா, இது மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாங்க, நம்ம ஏதோ பார்த்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் பேசுகிறாங்க. விஜய் அண்ணா நேர்லேயே போய் மீட் பண்ணுறாரு. சீமான் அண்ணாவும் ஒரு பக்கம் பேசுகிறாரு. எவ்வளோ பேசினாலும் நீதி கிடைக்காது. ஜஸ்டிஸ் ஃபார் அது மட்டும் தான் இருக்குது. பேர் மட்டும் மாறிட்டே இருக்குது. ஏன் இதுக்கப்புறம் அந்த அடித்தாங்கள்ல அந்த போலீஸ் அதிகாரிங்க, அவங்களுடைய ஒய்ஃபு என்னது ஒருத்தருக்கோசரம் 6 பேருடைய இதுன்றீங்களா? அந்த மாதிரிலாம் சொன்னால் அது என்ன நியாயம்? உங்களில் ஒருத்தர் நடந்திருந்தாலும் அது மாதிரி தான் பண்ணியிருக்க முடியும். ஒரு உயிர் இப்போ என்னடானா அரசாங்கம் அவர் தம்பிக்கு வந்து கவர்மெண்ட் வேலையாம், வீட்டு மனை பட்டா. அதெல்லாம் ஏங்க முக்கியமாங்க? ஒரு உயிர் போயிருக்குங்க. நீங்களே சொல்லுங்கள், பெத்த தாய்க்கு எப்படி அடிச்சுக்கிறோம்? அதை விட்டு அவங்க தேவையில்லாமல் வீணாக ஒரு உசுரை வந்து சரிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் டெய்லியும் நடக்குது. ஆனால் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் அது மட்டும் இருக்குது. நேம் மட்டும் மாறிட்டே இருக்குது. அடுத்தது என்ன நடக்குதுன்னு தெரில. ஒரு நல்ல முடிவும் இதுவரையும் சொல்லலை. கடைசியில் பார்த்தா அது வந்து பொய்யான, அது எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஏற்கனவே பண மோசடி கேஸ் அவங்க மேலே இருக்குது. அப்போ தான் தெரிய வருது இவங்களுடைய அது அந்த நகையே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு வீணா. ஓகே கைஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.